ராயபுரம் புதிய எம்எல்ஏ விஜய் தாமு வாளால் கேக் வெட்டியிருக்காரு. இந்த வீடியோ வந்து சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. தமிழகத்துல இப்பதான் வந்து சட்டமன்றத்தில் முடிவடைந்துச்சு. இதுல வந்து 100க்கும் மேற்பட்ட தொகுதிகள் பெற்று ஒரு பெரிய கட்சியா வந்து டிவிக்கு வந்து உருவாயிருக்கு. டிவிக்கு கட்சி விஜய் தலைமையில் ஆட்சி அமைக்க இன்னும் 10 எம்எல்ஏக்கு வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி சூழ்நிலை விஜய் வந்து ரொம்பவே பரபரப்பா ரொம்ப பிஸியாவே இருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது விஜயோட கட்சி எம்எல்ஏ ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, அவரோட வெற்றி கொண்டாட்டத்துல அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. யாரும் பாத்தீங்கன்னா ராயபுரம் தாமு தான். இவருக்கு வந்து எந்த ஒரு அரசியல் பலமும் கிடையாது. அவரோட பணமும் அவ்வளவு வசதி கிடையாது. ரொம்ப லோ கிளாஸ்ல இருக்கிற ஆளு தான். சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர். இவரை ஆதரிச்சு விஜய் வந்து நிக்க வச்சாரு. விஜய் நிக்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு 14,000 ஓட்டுக்கு மேல வந்து வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. இவர் யாரை பீட் பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, எக்ஸ் மினிஸ்டர் ஜெயக்குமார் தான். ஒரு வழியா ஜெயிச்சாச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துல வந்து இவங்க வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அந்த செலிப்ரேட் பண்ணக்கூடிய இடத்துல என்ன ஆயிருக்கு பாத்தீங்கன்னா, கேக் வெட்டுறதுக்காண்டி பிளான் பண்ணிருக்காங்க. அங்க ஒருத்தர் வந்து தாமுக்கு வந்து ஒரு வாழை வந்து பிரசன்ட் பண்றாங்க. அந்த வாழை ஓபன் பண்ணி இவரும் வந்து போட்டோக்கு போஸ் கொடுக்குறாரு. ஓகேன்னு சொல்லி உள்ள வைக்கிறாரு. மறுபடியும் யாரோ ஒருத்தர் சொல்லிருப்பாங்க போல, அதை வந்து கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவரும் வந்து ஒரு கொஞ்சம் கூட யோசிக்காம வந்து அந்த வாழை வச்சு கேக்க கட் பண்ணிடுவாரு. டக்குன்னு பக்கத்துல இருந்த லோயலோ மணி வந்து வேணாம் கட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. இவரும் ஏதோ சொல்லிட்டு அவர் மறுபடியும் கட் பண்ணி கேக்க ஊட்டுவாரு. இந்த வீடியோ வந்து சோசியல் மீடியால ரொம்ப வைரல் ஆகிட்டு வருது. அது மட்டும் இல்லாம ஓட்டு போட்ட மக்களுக்கும் அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கும் ரொம்ப ஷாக்கு. என்ன ஒரு எம்எல்ஏ வந்து இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு. இந்த வீடியோ பார்த்த டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, இவருக்கு மட்டும் இல்ல எல்லா எம்எல்ஏஸுமே சேர்த்தே ஒரு பதவி போட்டிருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எம்எல்ஏ தான் ஆகியிருக்கீங்க. ராஜா கிடையாது. மத்த கட்சிக்காரங்க மாதிரி நீங்க எது பண்ணாலும் முட்டுக் குடுக்குற கூட்டம் நாங்க கிடையாது. தலைவனே மக்கள் தான் ராஜான்னு சொல்லும்போது, அவரோட தம்பிகள் தடமாற நாங்க விட்டுருவோமா? தாவேக்கால எம்எல்ஏங்கிறது ஒரு பொறுப்பு, அதிகாரம் கிடையாது. பாதை என்னைக்குமே நேரா தான் இருக்கணும். தடம் மாறினா அதை திருத்தவும் தெரியும், தரம் குறைஞ்சா தண்டிக்கவும் தெரியும். இந்த மாதிரி வந்து பதிவு வந்து விர்ச்சுவல் வாரிஸ் போட்டிருக்காங்க. விஜயை பத்தி மக்கள் மனதில் ஒரு நல்ல அபிப்பிராயம் வர்றதுக்கு விர்ச்சுவல் வாரிஸ் முக்கிய காரணம் தான் சொல்லணும். ஏன்னா வந்து விஜயோட கஷ்ட காலத்திலும் சரி, கரூர் சம்பவத்திலும் சரி, நிறைய இடங்கள்ல வந்து விர்ச்சுவல் வாரிஸ் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டிவா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய உண்மைகளை வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. விஜயோட இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸும் ஒரு முக்கிய காரணம் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அண்ணன் பேரை கெடுக்கிற மாதிரி யாராச்சும் பண்ணீங்கன்னா தர்ம அடி விழும். மக்களுக்கு சேவை செய்ய மட்டும்தான் உங்களை எம்எல்ஏ ஆகியிருக்கும். டிவிக்கு விர்ச்சுவல் வாய்ஸ் மட்டும் இல்லாம தொண்டர்களும் பொதுமக்களும் வந்து இது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. என்ன இது இப்படி பண்ணியிருக்காரு, ஒரு மெச்சூரிட்டி வேணாமா அந்த மாதிரி. கண்டிப்பா ராயபுரம் எம்எல்ஏ வந்து இதுக்கு ஒரு அப்பாலஜி வீடியோ போட்டே ஆகணும். இதுவே கடைசியா இருக்கட்டும். அண்ணனுடைய பேருக்கும் அண்ணனோட அரசியலுக்கும் எந்த களங்க விளைவிச்சாலும் நாங்க கண்டிப்பா கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதுதான் எப்படி நடந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் தொகுதியில் வெற்றி பெற்ற எம்எல்ஏ விஜய் சரவணன் வந்து சரக்கு அடிச்சிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளங்கள் வந்து பரவிட்டு வருது. ஒரு எம்எல்ஏ வந்து ஜெயிச்சிட்டா இப்படிதான் சரக்கு அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு வீடியோ வந்து பப்ளிக்ல போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு வராங்க. ஆனா இது வந்து பழைய வீடியோன்னு அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லிட்டு வராங்க. இதுல எது உண்மைன்னு போக தான் தெரியும். டிவிக்கு கட்சி ஜெயிச்சு இன்னும் 2 நாள் கூட ஆகல. அவர் இன்னும் பதவி பிரமாணம் கூட செய்யல. இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி செயல்கள் டிவிக்கு தொண்டர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. டிவிக்கு கட்சி தலைவர் விஜய் வந்து இதெல்லாம் கட்டுப்படுத்துவாரா? அவரோட தொண்டர்கள் எல்லாம் இவரோட சொல் பேச்சை கேட்பாங்களா? வருங்காலத்துல தமிழகத்துக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பாரா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு. சரி, பார்ப்போம். தயவு செய்து டிவிக்கு எம்எல்ஏக்கள் தொண்டர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் உஷாரா இருங்க. ஏன்னா தமிழக மக்கள் உங்களை ரொம்ப நம்பி தான் இந்த ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த நம்பிக்கையை நீங்க காப்பாத்துங்க. ஒன்ஸ் நீங்க அந்த நம்பிக்கையை இழந்துட்டீங்கன்னா அதை மறுபடியும் கொண்டு வர முடியாது. ஒரே ஒரு முகம் விஜய். அவரோட முகத்தால தான் இவ்வளவு பெரிய வெற்றி வந்திருக்கு. அதை மனசுல எப்பவுமே வச்சுக்கிறேங்க.